வணக்கம். இன்னைக்கு நாம கெமிஸ்ட்ரியில இருக்கிற ஒரு சிம்பிளான ஆனா ரொம்பவே ஆச்சரியமான ஒரு புதிரா அவிழ்க்க போறோம். சத்தியமா சொல்றேன், இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள சுத்தி இருக்கிற உலகத்தையே நீங்க வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பீங்க. சரி, நம்ம புதிருக்குள்ள நேரா போயிடலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டு விஷயங்களை எடுத்துக்கலாம். ஒன்னு தண்ணி, அதாவது H2O, இன்னொன்னு கார்பன் டை ஆக்சைடு, அதாவது CO2. இது ரெண்டுமே பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரூல்ஸை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்கதான் விஷயமே இருக்கு. தண்ணி ஒரு குட்டி மேக்னெட் மாதிரி. ஆனா கார்பன் டை ஆக்சைடுக்கு அந்த குணமே இல்ல. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, ரெண்டுலயுமே போலார் பாண்ட்ஸ், அதாவது முனைவு பிணைப்புகள் இருக்கு. அப்புறம் எப்படி ஒன்னு மட்டும் போலார், இன்னொன்னு நான் போலார்? இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க நமக்கு க்ளூ தேவை. வாங்க தேடலாம். இந்த மர்மத்தோட மொத்த கதையும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதாவது மின் எதிர்த்தன்மைங்கிற ஒரு விஷயத்திலேருந்து தான் ஆரம்பிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி. யாருக்கு எலக்ட்ரான் மேல ஆசை அதிகமோ அவங்க இழுத்துப்பாங்க. ஒரு கெமிக்கல் பாண்ட்ல ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமை விட ரொம்ப பவர்ஃபுல்லா எலக்ட்ரானை இழுத்துச்சுன்னு வைங்களேன். அந்த பவர்ஃபுல் ஆட்டம் பக்கம் கொஞ்சம் நெகட்டிவ் சார்ஜும், பலவீனமான ஆட்டம் பக்கம் கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜும் உருவாகும். அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த இழுக்கிற பவரை சும்மா ஸ்ட்ராங் வீக்னு சொல்லாம சயின்டிஸ்ட் கரெக்டா அளக்குறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரு டூல் தான் டைபோல் மொமெண்ட், அதாவது இருமுனை திருப்புத்திறன். இது அந்த இழுவிசைக்கு ஒரு நம்பரையே கொடுத்துரும். சோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த கயிறு இழுக்கிற போட்டியில ரெண்டு ஆட்டம்களுக்கும் நடுவுல பவர் வித்தியாசம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த டைபோல் மொமெண்ட் நம்பரும் பெருசா இருக்கும். சிம்பிள். அப்போ ஒரு நிமிஷம் CO2லயும் H2Oலயும் போலார் பாண்ட்ஸ் இருக்கு. ஆனா ரிசல்ட் மட்டும் வேற வேறையா இருக்கு. அப்போ நம்ம புதிருக்கான பதில் அங்கல்ல, வேற எங்கேயோ இருக்கு. அது எங்க தெரியுமா? அந்த மூலக்கூறோட ஷேப்ல, அதாவது வடிவத்துல தான் இருக்கு. ஆமா, வடிவம் தான் இங்க எல்லாமே. CO2வோட ஷேப்பை பாருங்க. அது ஒரு நேர்கோட்ல இருக்கு. கார்பன் நடுவுலையும் ரெண்டு ஆக்சிஜன் ரெண்டு பக்கமும் இருக்கு. இதை இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரே பலம் இருக்கிற ரெண்டு பேரு ஒரு கைச்ச ஆப்போசிட் டைரக்ஷன்ல இழுக்கிறாங்க. என்ன நடக்கும்? கரெக்ட். அந்த கயிறு எங்கேயுமே நகராது. ரெண்டு பக்கமும் இருக்கிற பவர் ஒன்னு கேன்சல் பண்ணிடும். அதே லாஜிக் தான் இங்கேயும். ரெண்டு பக்கமும் இருக்கிற ஆக்சிஜனோட இழுவிசைகள் ஒன்னு கேன்சல் பண்றதால நெட் ரிசல்ட் 0. அதனாலதான் CO2 நான் போலார். ஆனா நம்ம தண்ணி அப்படி இல்ல. H2O மூலக்கூறு நேரா இல்லாம ஒரு மாதிரி வளைஞ்சு ஒரு V ஷேப்ல இருக்கு. இந்த வளைஞ்ச வடிவம் தான் இங்க மொத்த கதையையும் மாத்த போகுது. அந்த இழுவிசைகள் இப்போ எதிரெதிர் திசையில இல்ல, ஒரு ஆங்கிள்ல இருக்கு. அதனால அது ஒன்னு கேன்சல் பண்ணிக்காம ரெண்டும் சேர்ந்து ஒரே டைரக்ஷன்ல பவரை கூட்டுது. இதனால தண்ணிக்கு ஒரு வலுவான நெட் டைபோல் மொமெண்ட் கிடைக்குது. அதனால தான் தண்ணி ஒரு சூப்பர் போலார் மூலக்கூறு. ஓகே, அப்போ ஒரு மூலக்கூறு சிமெட்ரிக்கலா இருந்தா அது நான் போலார், சிமெட்ரிக்கலா இல்லைனா போலார். இது ஓரளவுக்கு கரெக்டு தான். ஆனா எக்ஸாம்ல நம்மள குழப்புறதுக்குனே ஒரு கேள்வி வரும். அம்மோனியாவுக்கும் நைட்ரஜன் ட்ரைஃப்ளோரைடுக்கும் நடுவுல இருக்கிற போட்டி தான் அது. இந்த ரெண்டு மூலக்கூறையும் பாருங்க, ரெண்டுமே பிரமிட் ஷேப்ல இருக்கு. ரெண்டுலயுமே ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ரெண்டுலயுமே போலார் பாண்ட்ஸ் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? சரி, இப்ப சொல்லுங்க, இதுல எதுக்கு டைபோல் மொமெண்ட் அதிகமா இருக்கும்? அம்மோனியாவுக்கா இல்ல நைட்ரஜன் ட்ரைஃப்ளோரைடுக்கா? யோசிங்க. இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னா டைரக்ஷன். அம்மோனியால NH3ல பாண்ட்ஸோட இழுவிசையும் அந்த லோன் பேர் எலக்ட்ரானோட இழுவிசையும் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல போகுது. அதனால எல்லாம் ஒன்னா சேர்ந்து பவர் அதிகமாகுது. ஆனா NF3ல பாண்ட்ஸ் கீழே இழுத்தா லோன் பேர் மேல இழுக்குது. அதனால பவர் ஒன்னே ஓரளவுக்கு கேன்சல் பண்ணிக்குது. இதோட ரிசல்ட் என்னன்னு பாருங்க. அம்மோனியாவோட டைபோல் மொமெண்ட் 1.46D. ஆனா நைட்ரஜன் ட்ரைஃப்ளோரைடுக்கு வெறும் 0.24D தான். பாத்தீங்களா? அந்த டைரக்ஷன் எவ்ளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்குதுன்னு. நாம எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் இது. சரி, இந்த புதிரையெல்லாம் விடுவிச்சிட்டோம். ஆனா எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? ஒரு மூலக்கூறு போலாரா இருந்தா என்ன, நான் போலாரா இருந்தா என்ன? இது நம்ம வாழ்க்கையில எங்க பயன்படுது? இந்த பொலாரிட்டி, அதாவது முனைவுத்தன்மை தான் ஒரு பொருள் இன்னொரு பொருளோட சேருமா சேராதாங்கிறதே தீர்மானிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, எண்ணெய் ஏன் தண்ணியில கரைய மாட்டேங்குது? ஏன்னா எண்ணெய் நான் போலார், தண்ணி போலார். நம்ம உடம்புல இருக்கிற DNA அமைப்புல இருந்து நம்ம யூஸ் பண்ற சோப்பு வரைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த பொலாரிட்டி கான்செப்ட் தான் வேலை செய்யுது. இது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். சரி, வாங்க நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களோட ஒரு குட்டி ரீகேப் பார்த்துடலாம். இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே எந்த மூலக்கூறை கொடுத்தாலும் அது போலாரா நான் போலாரான்னு கண்டுபிடிக்க இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முதல் ஸ்டெப், அதுல போலார் பாண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது ஸ்டெப், மூலக்கூறோட ஷேப் சிமெட்ரிக்கலா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. இழுவிசைகள் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. மூணாவதா, ரொம்ப முக்கியமா, லோன் பேர் எலக்ட்ரான்ஸை மறந்துடாதீங்க. அது பவரை கூட்டுதா இல்ல குறைக்குதான்னு பாருங்க. அவ்வளவுதான். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சேலஞ்ச்.
OCS, அதாவது கார்போனைல் சல்ஃபைடுங்கிற ஒரு மூலக்கூறை எடுத்துக்கலாம். இதுவும் CO2 மாதிரியே நேர்கோட்டு வடிவத்துல தான் இருக்கு. அப்போ இதுவும் நான் போலரா இருக்குமா? அதுல இருக்கிற ஆட்டம்ஸ் பத்தி யோசிச்சு பாருங்க. ஆக்சிஜனுக்கும் சல்ஃபருக்கும் ஒரே பவர் தானா? யோசிங்க, உங்களுக்கான விடை அதுல தான் இருக்கு.